பாத்து மெதுவா வாம்மா என்ன. சரி தாத்தா. ஏய், 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 ஏய். ஏய், ஏய், தள்ளுடா. ஹே, ஹே, ஹே. பாப்பா பூங்கொடி, ம், எல்லா பசங்களும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நீயும் விளையாடுமா. தாத்தா ஓரமா உட்காந்துருக்கண்டா செல்லம். ஆ? ம். பூங்குடி, நானும் விளையாட வரவாப்பா? உன்னால முடியாதுப்பா. என் கூட விளையாட வரியாப்பா? ம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்துத் தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. பூங்குடி, பூ கட்டியாச்சாம்மா? முடிச்சிட்டேன் தாத்தா. ஆண்டவா. பூங்குடி, ஸ்லோகம் சொல்லுமா. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம்பிறை போலும் எந்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை முந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. பூங்குடி, சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிடுறியாடா கண்ணு? இப்ப எனக்கு வேண்டாம் தாத்தா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்னடா கேட்க போற, கேளு. நேத்தி ம். என் மேல பூசுனாங்களே, அது ஆமா. என்னது தாத்தா? அது அது கலர் பொடிடா கண்ணு. கலர்னா என்ன தாத்தா? மஞ்ச, சிகப்பு, நீலம், கருப்பு, வெள்ளைன்னு நிறைய கலர் இருக்குடா. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்குடா. அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு என்ன கலர் தாத்தா? சாப்பிடுற சாப்பாடாடா, ம், அது வெள்ளை கலர்ரா. வெள்ளை கலர்னா? வெள்ளை கலர்னாவாடா? நீ ஒரு நாளைக்கு பார்க்கலாம்டா கண்ணு, நான் உனக்கு காட்டுறேன்டா. தாத்தா கதை. கதையாடா கண்ணு? கதை நான் உனக்கு சொல்றேன்டா. நீ எதை மறந்தாலும் மறப்பே தவிர கதையை மறக்க மாட்ட. சரி, என்ன கதை வேணும்? நேத்திக்கு ராஜா கதை சொன்னீங்க, சரிம்மா. இன்னைக்கு சாமி கதை சொல்லுங்க ஆ, தாத்தா. சாமி கதை சொல்றேன்டா, கவனமா கேளு. பொதப்பி நாட்டுல ம்,
உடும்பூர்னு ஒரு கிராமம் இருக்குடா. ம், அந்த உடும்பூருங்கிற கிராமத்துல ம், ஒரு வேடன் வாழ்ந்து வந்தான். ம். அந்த வேடனோட பேரு தின்னன்மா. அவன் பேர் என்ன? தின்னன். தின்னன். அவனுக்கு என்ன தெரியுமா வேலை? ம், தினந்தோறும் காட்டுக்கு போய் வேட்டையாடுறது தான் வேலை. ம், அவன் ஒரு நாள் காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வரும்போது ம், ஒரு சிவலிங்கத்தை பார்க்கறான்டா கண்ணு. ம், சிவலிங்கத்தை பார்த்த உடனே அவன் என்ன நினைக்கிறான்? ம். இந்த சாமிக்கு தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, வெயில்ல எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பார்த்து ஆச்சரியப்படுறாம்மா. கூடவே என்ன பண்றான், தான் கையில மாமிசம் வச்சிருந்தான் இல்லடா கண்ணு, அந்த மாமிசத்தை வச்சு சாமிக்கு படைக்கிறான்டா. ம். படைச்சிட்டு சந்தோஷப்படுறான். அப்புறம் என்ன செய்யறான்னா, பக்கத்துல உள்ள அந்த சொர்ணமுகிங்கிற ஆத்துக்கு போறான்டா. ம், அந்த சொர்ணமுகிங்கிற ஆத்துல இருந்து தான் வாயாலேயே தண்ணி எடுத்துட்டு வரான். ம், அவன் மாமிசம் கொண்டு வந்திருந்தான் இல்லையா, ம். அந்த மாமிசத்தை கையில வச்சுக்கிட்டு வாயில இருக்கிற தண்ணியால அபிஷேகம் பண்ணிட்டு கையில இருக்கிற மாமிசத்தை படைக்கிறான்டா கண்ணு. இது மாதிரி தினந்தோறும் செஞ்சுக்கிட்டு இருக்கான்டா அந்த சிவனுக்கு. ம், அவன் இப்படி சந்தோஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சிவனுக்கு தினந்தோறும் படைக்கிற ஐயர் இருக்கார்ல, அவரு காலையில வந்து சிவலிங்கத்தை பார்க்கையில அங்க பூரா மாமிசமா இருக்குடா. அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த ஐயர் சாமிக்கு திரும்பவும் படைக்கிறாரு. சாமிக்கு படைச்சுக்கிட்டே வருத்தத்தோட சிவன் கிட்ட சொல்றாரு, தினமும் இந்த மாதிரி மாமிசத்தை வச்சு படைக்கிறானே, அவனை தண்டிக்கவே மாட்டியா அப்படின்னு கேக்குறாரா. அந்த மாதிரி கேட்ட உடனே சிவன் வெளிப்பட்டு என்ன சொல்றாரு ஐயர்கிட்ட, அவன் வந்து உன்னை விட சிறந்த பக்திமான், நீயும் பக்திமான் தான், அவனோட பக்தியை வேணா நீ மறைஞ்சிருந்து பாருப்பா அப்படின்னு சொல்றாருமா. உடனே ஐயரும் மறைஞ்சிருந்து பாக்குறாருமா. வேடன் தான் கொண்டு வந்த மாமிசத்தெல்லாம் எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த சாமியை கும்பிடுறாருமா. அந்த நேரத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன நிகழ்ச்சின்னா, அந்த சாமியோட இடது கண்ல இருந்து அப்படியே ரத்தம் கொட்டுதுரா கண்ணு. ஐயையோ. அத பார்த்த உடனே பதட்டமாகி தன்னோட கையால தொடச்சு பார்த்தாம்மா. ம், தொடர்ந்து ரத்தம் வந்துகிட்டே இருந்தது. அவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. என்ன பண்ணான் தெரியுமா? அம்பை எடுத்தான். தான் இடது கண்ணை நோண்டி எடுத்து சிவனோட கண்ணுல அப்பிட்டாம்மா. உடனே ரத்தம் நின்னு போச்சு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம்டா கண்ணு. ம். அவன் அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு இன்னொரு கண்ணுல ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோன்னு அழுகுறான்டா கண்ணு. அப்புறம் என்ன பண்ணா, தான் கண்ணை நோண்டுறதுக்காக தன்னோட வலது காலை எடுத்து சிவனோட வலது கண்ணுல வச்சு தான் கண்ணை நோண்ட போனான்பா. ம். அந்த நேரத்துல சிவன் காட்சி அளிச்சு, நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா அப்படிங்கிறாருமா. அப்படி சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுமா. அவனோட பக்திய பார்த்த உடனே ம். ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு முக்தி அளிக்கிறாருமா அந்த சிவன். ம். அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் வந்து ரொம்ப சீக்கிரமா சிவனோட ஐக்கியம் ஆயிடுறான். கண்ணு வந்து அவ்வளவு முக்கியமானதுன்னு அந்த சிவனுக்கே தெரியுதுமா. சார், நோட்டீஸ் சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன டாக்டர் ஸ்கூலே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க. இந்த ஊரில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் தான் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படித்தேன். ம். அதுக்கப்புறம் சென்னைக்கு போயிட்டேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு மறுபடியும் வந்திருக்கேன். இந்த ஊருக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ஊர் எவ்வளோ டெவலப் ஆயிருக்குன்னு. இதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க. இந்த ஸ்கூலில் தமிழ் வாத்தியார் ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தின்னு இருந்தாரே. ரிட்டையர்ட் ஆயிட்டார் சார். ஓ, இப்போ எங்கே இருக்காரு? இதே ஊர்ல தான் இருக்காரு. இதே ஊர்லையா? வீடு? அதே பழைய வீட்டில் தான் சார் இருக்காரு. ஏன் சார் அவரை பத்தி கேட்குறீங்க?
நான் இந்த ஸ்கூல் படிக்கும்போது அவர் தான் எனக்கு கிளாஸ் டீச்சரா அப்படியா? இருந்தாரு. அதான் அவரை பத்தி விசாரிச்சேன். ம். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே, உட்காருங்க சார். வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்க பாருங்க சார். ஆ ஆ ம். வாங்கம்மா. இருங்க, அவசரப்படாம இருங்க, ஒருத்தரா உட்காருங்க. பார்க்கலாம். அதுதான் வந்திருக்கோம். ஏன்பா கொஞ்சம் தள்ளி இப்படி திரும்பி உட்காரு. உட்காருங்க. பொறுமையா இருங்க. தள்ளாம உட்காருங்க சார். உட்காருங்க, பாப்பாங்க. கிட்ட வாங்கம்மா. இங்க பாருங்கம்மா. ஆ சரி சரி சரிம்மா. இந்தாங்க. ஏம்மா நீங்க போங்கம்மா. வாங்கம்மா. ஏம்மா கொஞ்ச நேரம் சத்தம் போடாம அமைதியா இருங்களாம்மா. வாங்க ஐயா. வாம்மா, பார்த்து வாமா. உட்கார். என்ன தெரியுதா சார்? தெரியலையேப்பா. நான் தான் சார் சதீஷ்குமார். நான் 5th படிக்கும்போது நீங்க தான் எனக்கு கிளாஸ் டீச்சர். ரொம்ப நாளாச்சு இல்லையா உன்னை பார்த்து, அதான் யாருன்னு தெரியலப்பா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன்ப்பா. இவ தான் என்னோட பேத்தி. கடவுள் இவளுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு, ஆனா கண் பார்வையை கொடுக்கல. அதனால இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல ஐ கேம்ப் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு இவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓகே சார். இதுக்கு முன்னாடி யார்கிட்டயாவது காமிச்சிருக்கீங்களா? நிறைய இடத்துல காமிச்சிருக்கேன்ப்பா, எந்த பலனும் கிடைக்கலப்பா. சரி சார், இப்போ என்னன்னு பார்த்துடலாம். ம். உன் பேர் என்ன? பூங்கொடி. பூங்கொடிக்கு சாக்லேட் பிடிக்குமா பிஸ்கட் பிடிக்குமா? சாக்லேட். பூங்கொடி இப்போ என்ன பண்றீங்க? இப்ப உங்க கூட பேசிட்டு இருக்கேன். அங்கிள் இப்போ பூங்கொடியை செக் பண்ணிடலாமா? ஓகே அங்கிள். கிட்ட வாங்க. என்னப்பா எப்படி இருக்கு? பிரச்சனை இருக்கு சார். ம் இதை கார்னியா டேமேஜ்னு சொல்லுவாங்க. ம் சத்து குறைவு, தலையில அடிபடுறதுனால இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும். ஓ, இதை மருந்து மாத்திரையாலெல்லாம் குணப்படுத்த முடியாது. அப்படின்னா வேற வழியே இல்லையாப்பா? இருக்கு சார். இது கண் தானத்து மூலியமா மறுபடியும் கண்ணு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அப்படியா? கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லுப்பா. அதாவது இறந்தவங்களோட கண்களை எடுத்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு 4 இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள அறுவை சிகிச்சை மூலமா பொருத்தணும்னா பார்வை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பேர் தான் கார்னியா டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன். வாப்பா, உட்காருப்பா. என்னப்பா ஊருக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் சார். அதுக்கு முன்னாடி பூங்கொடி விஷயமா உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். என்னப்பா, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான் சார். சரிப்பா. பூங்கொடி விஷயமா சீஃப் டாக்டர் கிட்ட பேசினேன். சரி. அவரும் உடனே பார்க்கணும்னு சொன்னாரு. அப்படியா? நாம இப்பவே கிளம்பணும். என்னப்பா அது உடனே கிளம்பணும்னா? நீங்க எதுவும் யோசிக்க வேணாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க சார். சரிப்பா, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணு. நான் போயிட்டு உடனே கிளம்பி வந்துடுறேன்ப்பா. நான் வெயிட் பண்றேன் சார், கிளம்புங்க. அம்மா பூங்கொடி, பூங்கொடி, எங்கம்மா இருக்க? இவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச எல்லா உதவியும் செய்யணும். பூங்கொடிக்கு எப்படியாவது பார்வை வர வைக்கணும். டாக்டர், என் பேத்திக்கு ஆபரேஷன் முடிஞ்சதுங்களா? நல்லபடியா முடிஞ்சுது. அவங்க நல்லா இருக்காங்க. நன்றி டாக்டர். இந்த நன்றியை எனக்கு சொல்லாதீங்க. இந்த அழகான உலகத்தை நாம பார்க்குறோம், ரசிக்கிறோம். ஆனா பார்க்க முடியாத ஒருத்தருக்கு பார்க்கட்டுமேன்னு சொல்லி யாருக்கு கொடுக்குறோன்னு கூட தெரியாம கண்களை தானம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களோட நன்றியை சொல்லுங்க. ஒருத்தர் இறந்த பிறகும் உயிரோடையும்
உணர்வோடையும் இருக்கிறது அவங்க கண்கள் மட்டும்தான். நெருப்புல எரிஞ்சோ மண்ணில் புதஞ்சோ வீணா போறதை விட இல்லாதவங்களுக்கு கொடுத்தா